கிண்டி அரசு மருத்துவர் மீதான கொலைவெறி தாக்குதலை கண்டித்து விழுப்புரம் முந்தியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தாமோதரன் வழங்க நாம் கேட்கலாம். தாமோதரன், தற்போது மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில என்னென்ன விஷயங்களை அவங்க தரப்புல சொல்லப்படுது? வணக்கம். நேற்று கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி என்பவர் நோயாளியின் உறவினரால் கடுமையாக கொலைவெறி தாக்குதலுக்குள்ளாகினார். இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று மாலை 6 மணி முதல் இன்று மாலை 6 மணி வரை தாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் இதனை வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும் அந்த தாக்குதலுக்கு உள்ளான நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர் மீது இதுபோன்ற மருத்துவர்களை தாக்குவோர் மீது கடுமையான சட்டம் பாய்ந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை, மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், தங்கள் பணி பாதுகாப்பு வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அவர்கள் தொடர்ந்து நேற்று முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்திய மருத்துவர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு டாக்டர்கள் சங்கம் சார்பில் அந்த கண்டனத்தை தெரிவிக்கின்ற வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் தற்பொழுது இந்த அவசர சிகிச்சையை தவிர மற்ற எந்த சிகிச்சையில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் என தெரிவித்துள்ளனர். இங்கு மருத்துவர்கள் 250 மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் 500 நபர்கள் என மொத்தம் 750 மருத்துவர்கள் இந்த போராட்டத்தில் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களிடம் நம்ம இப்போ கேட்போம். மருத்துவ சங்கத்தின் சார்பில் அவர்கள் சம்பத் என்பவர் மருத்துவர் இருக்கிறார். அவரிடம் நம்ம என்ன கோரிக்கை கேட்போம். இன்று இந்த சென்னை கிண்டி அரசு மருத்துவர் மீதான கொலைவெறி தாக்குதலை கண்டித்து இன்று புறநோயாளி பிரிவு அவசரமில்லா அறுவை சிகிச்சை போன்றவற்றை இன்று நிறுத்தி இருக்கிறோம். மற்றும் மாணவர்களுக்கான வகுப்புகள் போன்றவற்றை நிறுத்தி இருக்கிறோம். உயிர்காக்கும் அறுவை சிகிச்சை வழக்கத்தை விட கூடுதலான மருத்துவர்களை கொண்டு அந்த அறுவை சிகிச்சையும் அந்த அவசர சிகிச்சை பிரிவும் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. வழக்கத்தை விட கூடுதல் மருத்துவர்கள் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. தற்போது இன்னொரு மருத்துவர், நான் மருத்துவர் திருமாவளவன், பொருளாளர், இந்திய மருத்துவ சங்கம், நர்சிங் ஹோம் போர்டு, தமிழ்நாடு கிளை. இங்கு எங்களுடைய கோரிக்கைகள், முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்த விரும்புகிறேன். ஒன்று, எங்களுக்கு மருத்துவமனையில் பணிபுரியும் இடத்தில் மருத்துவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதற்கான அரசாணை இயற்றப்பட வேண்டும். எங்களுக்கு போதுமான அவுட் போஸ்ட், சிசிடிவி டிவிகள், மற்ற போதுமான பாதுகாப்பு கட்டமைப்புகள் அனைத்தையும் தயார் செய்து தர வேண்டும். இரண்டாவதாக, குற்றவாளி, கொலையை அட்டெம்ப்டட் மர்டர் செய்த அந்த குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை வாங்கி தர வேண்டும். அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக ஹாஸ்பிட்டல் புரொடெக்ஷன் ஆக்ட் 208 கீழும் டிஎன்எஸ் விதிகளின்படியும் எவ்வளவு தண்டனை வாங்கி தர முடியுமோ அந்த அளவுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சரி சார். தற்பொழுது முண்டியம்பாக்கம் அரசு கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் அந்த மருத்துவரை தாக்கிய நபர்கள் மீது கடுமையான சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், தங்களது மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்துள்ளனர். மருத்துவர் மீதான தாக்குதலை கண்டித்து விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கள விவரங்களையும் உடைய செய்தியாளர் தாமோதரன் வழங்கலாம் கேட்டோம். தற்போது விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.